குறிப்பிட்ட சில நாளா பல நோய்கள் வந்து பரவிட்டு இருக்கு. முக்கியமா இப்ப வந்து ஹெப்படைட்டிஸ் பி, அதாவது கல்லீரல் அழற்சி அப்படின்ற நோய் வந்து தமிழகத்துல வந்து பொதுமக்களுக்கு நெறைய பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நோய் பரவுறதுக்கு என்ன காரணம் ஐயா? அதாவது சில பழக்கவழக்கங்களால உடல் உறுப்புகள் கெட்டு சில வழியினால பிரச்சனை ஏற்படுறது தான் இது. முக்கியமாக ஒரு மஞ்சக்காமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சக்காமலையில் வரக்கூடிய நோய், அதாவது அதிகமான உணவுகள், தேவையற்ற உணவுகள், அதாவது குடிப்பழக்கங்கள், தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் செய்ய சொல்ல உணவுகள் அதிகிறப்போ அது உள்ள சேமிகள் ஏற்பட்டு மஞ்சள் தன்மை ஏற்பட்டு சில உறுப்புகள் குடலோட வழியில் சில உறுப்புகள் கெட்டு வழிகள் மாற சொல்ல இந்த ஹெப்படைட்டிஸ் ஏற்படுது. இது மிகப்பெரிய முக்கியமானது. இது எய்ட்ஸுக்கு அடுத்தபடியாக. ஏன்னா யாருன்னா இந்த நோய் இருந்தாங்கன்னா உணவு பாத்ரூமோ இல்லை அவங்க மூத்திரம் போடுறதுக்கான நிலையை போனாங்கன்னா மிகப்பெரிய வாசனை வரும். வீட்டில் அதை பொறுக்க முடியாதனால இதுக்கு மிகப்பெரிய தடுப்பான ஊசிகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஏன் தான் உடலை கெடுத்துக்கணும்? இதுக்கு கொஞ்சம் அதிகமானாலும் உயிருக்கே ஆபத்தான நிலைமை வரும். அப்போது இந்த கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதுனால தான் மெயினாக இந்த கெட்ட பழக்கத்தை விடுறது தான் நம்ம பார்க்கணும். மெயினாக இந்த குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கெட்ட பழக்கத்தை உருவக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும். அது இல்லாமல் இந்த கல்லீரல் கெட்டு போச்சுன்னா உடம்போட நிலைமையே மாறிடும். கல்லீரலோ இல்லை ஈரலோ இது எதனா கெட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டுரும். அது இல்லாமல் முக்கியமாக ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் அதிகமாக சொல்ல இதெல்லாம் வந்து அதிகமாகி அது சுரக்க சொல்ல அந்த தன்மைகள் குறைஞ்சி இவனோட நிலையில் வந்து டோட்டலாகவே மாறிடும். அந்த பிரச்சனைகள் ஏற்படுறது. அப்புறம் அவனுக்கு வியாதிகள், வழிகள் இப்படி தான் போகுமே தவிர ஒரு நிலையில்லாத வரும். இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணனா உணவு தான் பழக்கம், உணவு தான் வாழ்க்கை, உணவு தான் செயல், உணவு தான் நமக்கு மருந்து. அருமருந்தே உணவு தான். புரியுதா? அந்த உணவாக இருக்கக்கூடிய அந்த மருந்தை நம்ம எப்படி உணவு பண்ணோம், எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு. எவ்வளோ சித்த விஷயத்தில் நிறைய பேர் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவத்திலையும் நிறைய மருந்துகள் நமக்கு வந்துடுச்சு. ஸோ அலோபதிலையும் நிறைய மருந்துகள் வந்துடுச்சு. அந்த மருந்துகள் வழிகளை எடுக்கிறது, உணவு வழியாக எடுத்துக்கிறது, நியூட்ரிஷன் டாக்டர்ஸை பார்த்து செயல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதான் இந்த உடல் மேன்மைப்படும். இல்லைன்னா ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போய் இறக்கக்கூடிய தன்மைக்கு எத்தனை விட்டுரும். இந்த நோயில் விடுபடுறது சில பேர் தான், சில பேர் மரணத்துக்கு தான் போகிறாங்க. அதனால் இவங்க ரொம்ப உஷாராக இருக்கிறது, பழக்கங்களை விடுங்க. முதல்ல கெட்ட பழக்கங்களை விடுங்க, அதுதான் நல்லது அப்படின்றத சொல்லுவாங்க.